ஃபர்ஸ்ட் டைம் லிவர் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுங்க, ஜாண்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம் அதிகமாக குடிச்சு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுதான் வார்னிங் சைன். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வார்னிங் சைனுக்கு அப்புறம் நீங்கள் குடிக்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் நிறுத்துனீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. ஆனால் நீங்கள் தெரிஞ்சும் நல்லா ஆனப்புறம் நீங்கள் திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பியும் ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகே. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த வயிற்றுல தண்ணி வைக்கிறது, இந்த லிவர் சுருங்கி போகிறது, இந்த ஸ்டேஜுக்கு சில பேருக்கு வந்து ஜாண்டிஸ் இல்லாமையே ஸ்லோவாக லிவர் சுருங்கி போயிடும், ரத்த வாந்தி எடுப்பாங்க, வயரில் தண்ணி வந்துடும். அது எதனால ஆகும் சார்? அது லிவர் டிசீஸ்னால, சிரோசிஸ்னால. ஓகே. சிரோசிஸ்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணி ஆகணும். ஆனால் நிறைய பேருக்கு ஜாண்டிஸ் வரும், சிரோசிஸ் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காது, அந்த ஸ்டேஜில் ரிவர்சிபிளாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு, இது வந்து ஆல்கஹால் குடித்ததுனால தான் ஜாண்டிஸ் வந்துச்சுன்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவங்க அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தே ஆர் டூம்ட் ஆக்சுவலி. ஓகே. நான் அதனால தான் பேஷண்ட்ஸை சொல்லுவேன், இனிமேல் நீ ஆல்கஹாலை நீ தொட்டேன்னா இதுக்கு நீங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணிங்கன்னா நல்லாயிடுவீங்க. ஆனால் இனிமேல் திருப்பியும் ஆல்கஹாலை குடிச்சிட்டு திருப்பியும் செகண்ட் டைம் ஜாண்டிஸ்ன்னா என்கிட்ட வந்து பார்க்காதீங்கன்னு சொல்லி. ஓகே. நான் பார்க்க மாட்டேன்.